முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீது கொழும்பில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேல் நீதிமன்ற நீதிபதி குமுதினி விக்ரமசிங்க முன்னிலையில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சாட்சியம் அளித்தார். 2006 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ராணுவ தலைமையகத்தில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் 27 பேர் காயமடைந்தனர். செல்வராஜா கிருபாகரன், சண்முகலிங்கம் சூரியகுமார் மற்றும் தம்பாயா பிரகாஷ் ஆகிய மூவரும் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். முகமது அன்சார் சித்திக் மற்றும் துர்கா ஆகியோருடன் இணைந்து 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் ராணுவ தளபதியை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியதாக இவர்கள் மூவருக்கும் எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்றத்தில் இன்று சாட்சியம் அளித்த சரத் பொன்சேகா சம்பவத்தினத்தன்று ராணுவ தலைமையகத்திலிருந்து பகல் உணவுக்காக ராணுவ தளபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். பின்னர் காரினுள் இருந்த தம்மை சிலர் ஆம்புலன்ஸ் மூலம் தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாக குறிப்பிட்ட சரத் பொன்சேகா தமது வயிற்றிலிருந்து ரத்தம் வழிந்தோடியதையும் உடற்பாகங்கள் வெளியில் தென்பட்டதையும் தாம் அவதானித்ததாக கூறியுள்ளார். உடற்பாகங்களை கைகளால் பிடித்துக் கொண்டு வைத்தியசாலைக்குள் பிரவேசித்ததுடன் தமது சீருடைகளை அகற்றுவதற்காக வைத்திய அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சில தினங்களுக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக தாம் வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் சரத் பொன்சேகா நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். சிகிச்சைகளின் பின்னர் திருகோணமலைக்கு சென்று மாவிலாறு நடவடிக்கை ஆரம்பித்ததாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கின் மேலதிக விசாரணை அடுத்த வருடம் மார்ச் 20ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி என்ற வகையில் நான் செய்த சேவைகளை மறைக்கும் நோக்கில் ஊழல் மிகு நிர்வாகிகள் செயற்பட்டாலும் குண்டு தாக்குதலினால் எனக்கு ஏற்பட்ட காயங்களை மறைக்க முடியாமல் போயுள்ளது. அரசாங்கத்தின் சட்டத்தரணிகள் என்னிடம் பல கேள்விகளை கேட்கும் நிலைமை ஏற்பட்டது. அதனை எனது வாயால் கூற வேண்டி ஏற்பட்டது. நான் ராணுவத்தில் இணைந்த ஆண்டு எந்தெந்த பதவிகளை வகித்தேன், எவ்வாறான அர்ப்பணிப்புகளை செய்தேன் போன்ற விடயங்களை மீண்டும் கூற வேண்டி ஏற்பட்டது. இந்த சாட்சிகளை மீண்டும் வாசித்தால் எனது பெயரை மறக்க முற்படும் ஊழல் மிகு நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னை நினைவிற்கு வரும். මම හිතනවා මගේ නම මකන්න උත්සාහ කරන මේ රටේ දූෂිත පාලකයින්ට ඒ සාක්කිටිය ගෙන්නගෙන කියෙව්වනම් අමතක වෙච්ච අතීතය නැවත මතක් වෙයි කියලා.